லாபங்கள் அதிகமாகும். இப்போ 1 மடங்கு எடுக்கிறீங்களோ, ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ஏதோ ஒரு விஷயத்துல எடுப்பீங்க. அது மூலமாக வீடு மனை சொத்துக்கள் கிடைக்கும். ஒரு குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் இல்லையே, 4னா வீடு மனை சொத்துக்கள், ஆரோக்கியம், அம்மா, இவங்க எல்லாருக்குமே ஒரு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே கொடுத்துருவார். 11ஆம் இடங்கிறது லாபத்தை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு மனிதனுடைய ஆசையே 11 தான். எத்தனையோ பேர் நம்ம குழந்தைகளுக்காக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்ற முடியாம இருப்போம். அப்போ இதெல்லாம் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உண்டான விஷயத்தை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். 11ஆம் அதிபதி 11 இருந்தா மூத்த சகோதரர்கள் மூலமாக கூட உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல 18ஆம் தேதி வரைக்கும் இளைய சகோதரர்கள் யாராவது இருந்தாங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பாருங்க செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் வீட்டுல கேதுவோடு இருக்கார். 5 10 குடையவர். குழந்தை, குலதெய்வம், தொழில், உங்களுடைய கர்மா, உங்களுடைய பதவி இதெல்லாம் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் கேதுவா சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார். கேதுன்னா ஞானம் அர்த்தங்க.